Hello friends, welcome to Cook Gramam Samayal. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல white sauce pasta எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் pasta, மைதா, butter, garlic, nutmeg powder, herbs and salt. ஒரு பாத்திரம் வெச்சுக்கோங்க. அதுல பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கூட சால்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டை வச்சு மூடி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது கூட நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 7 to 9 minutes ஆகுது இதை நம்ம குக் பண்ணணும். நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இந்த பாஸ்தாவை அதில் கொட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் இருந்தாலும் ஓகே. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அது கூட ஒரு பாத்திரத்தில் பால் சுட பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பட்டர், அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கூட மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ பட்டர் எடுக்கிறீங்களோ அதே லெவலுக்கு மைதா எடுத்தால் போதும். இட் ஷுட் பி ஈக்குவல் குவான்டிட்டி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். இது கூட நல்லா பாலை சுட வச்சிருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அப்படி சாஸ் நல்லா திக்காகும். நல்லா கைவிடாமல் ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். நீங்கள் ஆப்ஷனலாக சினமன் பவுடர் பட்டை பொடியும் போடும். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தாவோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது ரெண்டையும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கார்லிக். இட் இஸ் ஆப்ஷனல் தான் வெங்காயம், கார்லிக். அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். சாஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு திக்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தூரம் யூ கேன் ஆட் வாட்டர் அண்ட் அதை டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை அதில் கொட்டிடலாம். நம்ம அருமையான ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. வாங்க சுவைக்கலாம். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ.